எப்போ போலே மூவி பாடல் அதான் டைம் பாஸ். ஆமா பாசமல தங்கச்சி என் மருமகள் வீர தமிழ்ச்சி என்ன பண்ற நல்லா இருக்கானே. அவ வந்து அவ தங்கச்சிக்காரி வந்திருக்கா, அவளை பேசிக்கிட்டு இருக்கா. யார் சாமி அது? ஆளு பரோட்டா சாப்பிட்டேன் என்று சொல்வது உருளைக்கிழங்கு பரோட்டா என்றால் என்று சொல்ல வேண்டியதானே. எங்களுக்கு தமிழ்ல சொன்னாலே புரியாது, இதுல ஹிந்தில வேறையா. யாரும் முறை அமைக்கிறேன்னா அருமை. அலட்சியத்தி சுகம் வணக்கம் சொல்லியிருக்காங்க. இல்ல சத்தியமா எனக்கு அது தெரியாதது. அலட்சியத்தி சுகம் வணக்கம். சச்சின் ப்ரோ வீடியோவில் போய் பார்த்தீங்களா? நேற்றும் இன்றும் யானை சம்மந்தமாக வீடியோ போட்டிருக்கேன். யானை தொடுத்து ஒரு வீடியோ, யானை வந்தது மரத்தில் ஏறி கொண்டவர் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அப்படியா கண்ணன்மா? கண்டிப்பாக பார்க்குறேன். இன்று உங்கள் ஷார்ட்ஸ் வீடியோஸ் அனைத்தும் செம்ம அருமை தங்கச்சி. மிக்க நன்றி முருகனண்ணா. வாங்க உயர் தங்கம்மண்ணா வணக்கம். இனி இரு வணக்கம் தங்கப்பண்ணா. நல்லா இருக்கேன் தங்கம்மண்ணா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? அனைத்து உறவுகளுக்கும் இனி இரு வணக்கம். தங்கம்மா சொல்லி தங்கம்மனை சொல்லியிருக்காங்க. உதய தங்கம்மண்ணா. நாகராஜ ராஜா ஆளுன்னா சொல்லணும் ஹிந்தியில். ஓகேம்மா. பாலாண்ணா உங்கள் தங்கச்சி, பாலாண்ணா உங்கள் தங்கச்சி தான் சொன்னிச்சு. இனிமேல் தான் சேலை கட்டிதான் நிலை வருவேன் என்று அதைத்தான் சொன்னேன் அண்ணா. சீர்கட்டி இருக்கட்டும். உதயமணி சகோ இனி இரு வணக்கம் இல்லாமா. சாப்பிட்டீங்களா? முருகன் என்ன சொல்லியிருக்காங்க. உடனே இந்த ராஜாம்மாக்கு மட்டும் எப்படிதான் இந்த பாட்டெல்லாம் ஞாபகம் இருக்குன்னே தெரியல. அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே ஆடிடா காலி செல்லம் கொள்ளாமல். நல்ல பாட்டு தான். அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அடடா காதலில் சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளங்கள் பந்தாடுதே. ஆஹா ஓ அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அடடா காதலில் சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளங்கள் பந்தாடுதே. ஆசையாய் பேசிட வார்த்தை போதும், அருகிலே பார்த்ததும் மௌனம் பேசும் மௌனம் பேசும். காதலன் கைச்சிறை காணும் நேரம் மீண்டும் ஓர் கருவறை கண்டதாலே கண்ணில் ஈரம். பாட்டை கொஞ்சம் கொலை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஓர் கருவறை கண்டதாலே. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பாட்டு. அவ்வளோதான் எனக்கு பாட முடிஞ்சது. யாரோ வயிறீங்கன்னு எனக்கு தெரியல. அவ்வளோதான் ராஜா தங்கம், எனக்கு தெரியல. என் காதல் பாட்டு. ஆரடி சுவருதான் ஆசை தடுக்குமா கிளியே தந்தன கிளியே. யாது முறையாவது கிளனா வணக்கம் சொல்லிக்காங்க. கேர சகோ வணக்கம். முருகன் சகோ வணக்கம். உதய தங்கமணி சொல்லியிருக்காங்க. உதய இந்திரா சகோ வணக்கம். நீங்கள் பொறுமையாக பேசினாதான் புரியும் கண்டிப்பா. ஓகே, நான் நாளைக்கு வரேன். இதே நான் கேட்டுச்சா கேட்கலையா? நான் பேசுறது உங்களுக்கு கேட்டுச்சா? மியூட்ல உங்களுக்கு இருக்கான்னு பாருங்க. இதே மண்ணா கேக்குதா? இப்ப நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? அஜித் கடவுளே வாங்க. சரவணா வணக்கம். சரவணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு 100 வயசு. கண்ணுலகம் சோக வணக்கம் சொல்லியிருக்காங்க. பாசமலரே நான் நேரலையில் வரவில்லையே, ஏன் எதற்கு கேட்க மாட்டீங்க? நல்ல தங்கச்சி கிஷோர், நான் நேற்றுக்கு வந்தீங்க தானே, வரலையா நேற்று? நீங்க ஞாபகம் இல்லை. நான் முத்து சகோதரி வணக்கம் சொல்லியிருக்கேன். கார்த்திக் பாலா சோக வணக்கம். மாமா கேஎஸ்சி உதயமணிந்திரா சோக வணக்கம். உதயமணி வணக்கம். திவ்யா சரவணன் சோக வணக்கம். சூப்பர் கேஎஸ்சிமா. வாங்க தமிழ் சோக வணக்கம். ஹரிணி வாங்க தமிழ் சோக வணக்கம். அறுபதா லைக்கு மிக்க சந்தோஷம். சரி நேரடி நாளை வரையும் டாட்டா பாய். சரி நான் ரஜினி வாங்க. ரஜினி சோக வணக்கம். ஹரிணிமா புயல் அடிக்க போகுது, சீக்கிரம் போய் தூங்குங்க. நான் இழுத்து ஓதிட்டு தூங்குறேன். வாங்க சதீஷ்மா வணக்கம். சதீஷ்மா எப்படி இருக்கீங்க? செல்லம்மா தங்கச்சி இரு வணக்கம். பாசமரை உங்களுக்கு சேர்த்து மிக்க சந்தோஷம். கிஷோர் அண்ணா முருகன் சகோ நன்றி சொல்லியிருக்காரு. ரஜினி முருகன் மும்பை வாங்க சகோ வணக்கம். ரஜினி முருகன். சதீஷ் சகோ வணக்கம். மேலமா அக்கா சாப்பிட்டீங்களா? சாப்பாடு நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? சாப்பிட்டே கண்ணன்மா சாப்பிட்டே சாமி. உப்புமா சாப்பிட்டேன். மரிய செலவு ஹாய்மா சாப்பிட்டே சகோ. நீங்கள் சாப்பிட்டீங்களா? ஒடிசாவில் வேலை செய்யும் போது ஒரு விடம் டிஃபனில் ஆலு புரோட்டா தான் ரொம்ப போர் அடிச்சிச்சு. அப்படியா? ஓகே ஹாய்
சிஸ்டர் வாங்க மணிப்பு சகோ வணக்கம், முத்துமாரி சகோ வணக்கம், வெல்கம். ரொம்ப சரி கிஷோர் அண்ணா இனியர் வணக்கம். எனக்கு மட்டன் பிரியாணி காளான் பிரியாணி பிடிக்கும் சொல்லியிருக்காங்க. 61